போராட்டமும் பெண்களின் வலிமையும் பங்கும் இல்லாமல் முழுமையடையாது. சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் பெண்கள் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்திய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தான், பிராமண பெண்கள் உட்பட. அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்து பெண்களின் உரிமைகளையும் நிலைநாட்ட இந்து சட்ட மசோதாவை நமக்கு அளித்தவரே நமது புரட்சியாளர் அம்பேத்கர். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல சனாதனத்தை வேறறுக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் நமக்கு குடையா இருக்கிறது புரட்சியாளர் நமக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான். இருந்தும் பெண்கள் பல்வேறு அடக்குமுறைகளை கடந்தே அன்றடைவும் ஒவ்வொரு செயலையும் செய்து வருகின்றனர். பொதுத்தளம், அரசியல், குடும்பங்கள், பணியிடங்கள், இப்படி எல்லா இடங்கள்லையுமே சாதி ரீதியான, பாலியல் ரீதியான, மன ரீதியான இப்படி பல்வேறு அடக்குமுறைகளை பெண்கள் சந்திக்க நேருகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்களோட உழைப்பு இருட்டடிப்பு பட்டு கொண்டே தான் இருக்கு. சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை நம்மால் அரசியல் ரீதியாக தான் செய்ய முடியும் என்கிற பட்சத்தில் பெண்கள் தங்களுக்கான பிரச்சனைகளை அரசியலில் இருந்து கொண்டு, அதுவும் முக்கிய இடங்களில் இருந்து கொண்டு பேச வேண்டும். இந்த ஆணாதிக்க சமூகத்துல பெண் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு கட்டமைப்பு இருக்கு. பெண்களை அதுல முக்கியமா அரசியல் படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். அட் த சேம் டைம் பெண்கள் அரசியல் படுத்தப்படுறாங்க அப்படின்னா இட் இஸ் அ பிக் த்ரெட் டு மென் அப்படின்னு சொல்லலாம். ஆண்களுக்கு அது ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை உண்டுபடுத்தும். இயற்கையாகவே பெண்கள் போராட்ட உடையவர்கள். ஆனால் அரசியல்ல மட்டும் ஏன் பெண்களால் முன்னோக்கி வர முடியல? இந்த சமுதாயமும் குடும்பமும் பெண்கள் மேல் சுமத்தப்படும் கடமைகளும் அவங்களை எப்படி பின்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்துல அரசியல் சூழல்ல பெண்களுக்கு கண்ணியமான அரசியல் சூழல் தேவை. கலாச்சாரத்தை பெண்களிடத்தில் வைத்துவிட்டால் அடக்குமுறைகளை அடுத்த தலைமுறைக்கு அழகா ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் பல்லாயிரம் ஆண்டுகளாக சனாதனத்தை திணிச்சுக்கிட்டு இருக்கு. மாறாக நம்மிடத்தில் சனாதனத்தை வேறிருக்க பெண்களே பேராயுதம். சனாதனத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர் பெண்கள். சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய தேவை பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. மனு தர்மத்துக்கு எதிராக பேசி பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துறாரு அப்படிங்கிறவங்களுக்கு முன்னால பெண்கள் மேல் போடப்பட்டிருக்கும் அனைத்து கலாச்சார கட்டுகளையும் தகர்த்து எரிந்து கொண்டிருப்பவர் முனைவர் திருமாவளவன். சாதி கட்சி தானே, சாதி தலைவர் தானே அப்படின்னு பேசுறவங்களுக்கு மத்தியில அவங்க கூட இருந்து தன்னுடைய ஒவ்வொரு முன்னெடுப்பிலையும் தான் ஒரு சமத்துவ தலைவன் என்று உணர வைத்து கொண்டிருப்பவர். அமைப்பாய் திரள்வோம் என்று முக்கியமாக பல இளைஞர்களின் ஆசானாய் விளங்குபவர். படிப்பால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவனாக இருக்கலாம், அறிவால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவனாக இருக்கலாம், பணத்தால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் பிறப்பால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவனாக இருக்கவே முடியாது என்ற பேர் ஆளுமை, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இதைவிட இந்த சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட அனைவரின் குரலும் வேற எப்படி ஓங்கி ஒலித்து விட முடியும்? எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியல் களத்துக்கு வந்தவர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சிஸ்டமேட்டிக் பர்சன். அதையும் தாண்டி அவர் பொது தலைவர், பொது சமூகங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் தலைவர், பாஜகவை அரள வைக்கும் தலைவர், தொண்டர்களை அல்ல தலைவர்களை உருவாக்கும் தலைவர் அவர் அப்படிங்கிறத நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள தலைவர்ன்றது எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா அதுல மாற்று கருத்து சசிகலாவை காலவாரி விட்டு சசிகலா நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, ஆட்சியில இருப்ப நம்பி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்பி கொடுத்து நீ யார், நீ எம்எல்ஏவா நீ இருக்கிறன்றது, நீ அமைச்சரா இருந்தன்றது யாருக்குமே தெரியாது. தமிழகத்துல கூவத்தூர்ல காலில் விழுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டாரு. ஆனா ஜெயலலிதா